Hi everyone, welcome to our channel. Group 4 free test batch பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த free test batchல நீங்க என்ன ஜாயின் ஆகாத இருக்கீங்க அப்படின்னா Telegram channel link descriptionல இருக்கும், ஜாயின் ஆகிக்கோங்க. Telegramல தான் நம்ம free test batch அப்படிங்கறது கண்டக்ட் பண்றோம். ஸோ Telegramல ஸ்கெடியூல் இருக்கும், ஸ்கெடியூலை செக் பண்ணிக்கோங்க. என்னென்ன டேட்டுக்கு என்னென்ன டெஸ்ட் அப்படிங்கிறது அதில் மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ அந்தந்த டேட் அன்னைக்கு உங்களுக்கு மார்னிங் 10 o'clock கொஸ்டின் அப்படிங்கிறது Telegramல சென்ட் பண்ணிடுவாங்க. ஓகேவா? ஸோ அதே போல் உங்களுக்கு ஸ்கூல் புக்ஸ் அண்ட் ஃப்ரீ மெட்டீரியல்ஸ் வேணும் அப்படின்னா நம்ம ஆப் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், அதை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு ஆப்குள்ளே போய் பிடிஎஃப் மெட்டீரியல்ஸ் அப்படிங்கிறதுல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்கூல் புக்ஸ் மெட்டீரியல் இருக்கும், நீங்கள் ஃப்ரீயாக வந்து எடுத்துக்கலாம். ஓகேவா? ஓகே, அதே போல் இன்னொரு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன். ஸோ நிறைய பேர் குரூப் 2 குரூப் 3 அண்ட் குரூப் 4 தமிழ் டெஸ்ட் சீரியஸ் பெய்டு டெஸ்ட் சீரியஸ் இருக்கு இல்லையா? ஸோ அதுக்கான லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நவம்பர் 17 கொடுத்துருந்தோம். நிறைய பேர் வந்து இந்த வீக்கெண்ட் தான் சேலரி வருது, ஸோ டேட் நான் இப்போ தான் பார்த்தேன், எங்களுக்காக டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கால்ஸ் அண்ட் மெசேஜில் கேட்டிருந்தீங்க. ஸோ உங்களுக்காக இந்த குரூப் 2 குரூப் 2 அண்ட் குரூப் 4 தமிழ் பெய்டு டெஸ்ட் சீரியஸில் ஜாயின் ஆகிறதுக்கான லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கம்மிங் சண்டே நவம்பர் 24 வரைக்கும் கொடுத்துருக்கோம். ஓகேவா? ஸோ அதுக்குள்ளே ஜாயின் ஆகிறவங்க ஃபாஸ்ட்டாக ஜாயின் ஆகிக்கோங்க. ஸோ அந்த டெஸ்ட் சீரியஸ் அப்படிங்கிறது டோட்டலாக 162 டெஸ்டர்ஸ் இருக்கும். அதே போல் அந்த 162 டெஸ்டர்ஸ் அப்படிங்கிறது என்ன ஸ்பெஷல் அப்படின்னா 6th to 12th நியூ அண்ட் ஓல்ட் அண்ட் அட்வான்ஸ் தமிழ் 11th and 12th சிறப்பு தமிழ் புத்தகம் இருக்கு இல்லையா? ஸோ இது எல்லாத்தையுமே சேர்த்து இயல் வைஸாக டெஸ்ட் வச்சுருவோம். 6th to 12th நியூவில் மட்டுமே டோட்டலாக உங்களுக்கு 75 டெஸ்டர்ஸ் இருக்கும், இயல் வைஸ் டெஸ்டர்ஸ். அடுத்து 6th to 12th ஓல்டில் மட்டுமே இயல் வைஸ் டெஸ்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 66 டெஸ்டர்ஸ் இருக்கும். இந்த இயல் வைஸ் டெஸ்ட் மட்டுமே டோட்டலாக உங்களுக்கு 141 டெஸ்டர்ஸ் இருக்கும். அடுத்து 6th to 12th நியூ அண்ட் ஓல்டு இது ரெண்டுத்தையும் சேர்ந்த ரிவிஷன் டெஸ்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 21. ஸோ டோட்டலாக சேர்த்திங்கன்னா 162 டெஸ்டர்ஸ். இந்த டெஸ்ட் சீரியஸில் டெஸ்டர்ஸ் மட்டும் இயல் வைஸு அண்ட் ரிவிஷன் டெஸ்டர்ஸ் இல்லாமல் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா 6th to 12th நியூ அண்ட் ஓல்டு அண்ட் அட்வான்ஸ் தமிழுக்கு இயல் வைஸாக லைன் பை லைன் கொஸ்டின்ஸ்க்கான ஒன்லைனர் மெட்டீரியல் கொடுத்துருவோம். ஸோ மெட்டீரியலும் இருக்கும், டெஸ்டர்ஸும் இருக்கும் இந்த பெய்டு டெஸ்ட் சீரியஸில். இந்த பெய்டு டெஸ்ட் சீரியஸில் ஜாயின் ஆகிறதுக்கான லாஸ்ட் டேட் கம்மிங் சண்டே நவம்பர் 24. லிமிடெட் சீட்ஸ் மட்டும்தான். ஸோ ஒரு 100 சீட்ஸ் மட்டும் தான் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ நிறைய பேர் கேட்டிருக்கிறதுனால ஜாயின் ஆகிறவங்க ஃபாஸ்ட்டாக ஜாயின் ஆகிக்கோங்க. இதுக்கு மேலே கண்டிப்பாக டேட் அப்படிங்கிறது எக்ஸ்டெண்ட் ஆகாது. ஸோ இந்த டெஸ்ட் சீரியஸ்க்கான வேலிடிட்டி அப்படிங்கிறது 1 இயர் வரைக்கும் நீங்கள் எத்தனை டைம் வேணாலும் அன்லிமிட்டடாக டெஸ்ட் அட்டன் பண்ணிக்கலாம். அதே போல் ஒரு டெஸ்ட் அட்டன் பண்ணுறீங்கன்னா அட்டன் பண்ண உடனே ஸ்பாட் மார்க்கு, ஓவரால் ரேங்க்கு, உங்களோட அக்யூரசி என்ன, எத்தனை கரெக்ட் எத்தனை இன்கரெக்ட் ஆன்சர்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். ரொம்பவே ஒர்த்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் குரூப் 2 குரூப் 3 அண்ட் குரூப் 4 படிக்கக்கூடிய கேண்டிடேட்ஸ் அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஒரு ஆஸ்பிரண்ட்டாக இந்த குரூப் 2 குரூப் 2 அண்ட் குரூப் 4 எனக்கு கரெக்டாக தமிழுக்கு ப்ராப்பரான இயல் வைஸாக டெஸ்டர்ஸ் அண்ட் ரிவிஷன் டெஸ்டர்ஸ் வேணும் அப்படின்னா இது உங்களுக்கான டெஸ்ட் சீரியஸாக தான் இருக்கும். ஸோ இந்த டெஸ்ட் சீரியஸ்க்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், அதுக்கான ஸ்கெடியூலும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஸோ ஆப் அப்படிங்கிறதுனால 18லேருந்து டெஸ்ட் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ அது 18லேருந்து டெஸ்ட் ஸ்டார்ட் ஆகியிருந்தாலும் நீங்கள் ஆப்பில் தான் இந்த டெஸ்ட் நடக்கிறதுனால நீங்கள் இப்போ ஜாயின் ஆனீங்கனாலும் உங்களுக்கு நியூவாக தான் இருக்கும். ஸோ அதனால் எந்த இஷ்யூஸும் கிடையாது உங்களுக்கு. ஓகேவா? ஸோ அதே போல் அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்போம். நீங்கள் இந்த பெய்டு டெஸ்ட் சீரியஸில் ஜாயின் ஆகணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும். அந்த வாட்ஸ்அப் நம்பரில் ஐ வாண்ட் டு ஜாயின் தமிழ் டெஸ்ட் சீரியஸ் அப்படின்னு சொல்லி மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கான ஜிபேக்கான டீட்டெயில்ஸ் கொடுப்பாங்க, அதுக்கு அமௌண்ட் பே பண்ணிவிட்டு ஸ்க்ரீன்ஷாட் ஷேர் பண்ணிங்க அப்படின்னா உங்களை டெஸ்ட் சீரியஸில் ஆட் பண்ணி விட்டுருவாங்க. ஸோ அந்த ஸ்க்ரீன்ஷாட் ஷேர் பண்ணும்போது தெளிவாக ஷேர் பண்ணுங்கள். அதே போல் நீங்கள் ஒருவேளை அமௌண்ட் பே பண்ணிவிட்டு உங்களுக்கு எதுவும் இன்னும் வந்து ரிப்ளை வராத இருக்குது அப்படின்னா கொஞ்சம் ப்ளீஸ் வெயிட் பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து ஜாயின் ஆகிட்டு இருக்கும்போது ஆர்டர் வைஸில் தான் உங்களை வந்து ஜாயின் பண்ணுறதுக்கான டீட்டெயில்ஸ் கொடுத்து ஜாயின் பண்ணி விடுவாங்க. ஓகேவா? அதே போல் இன்னொன்று என்ன அப்படின்னா குரூப் 4 வளரும் சிறகுகள் கோர்ஸில் ஜாயின் ஆகிறதுக்கும் நிறைய பேர் வந்து இன்னுமே கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. ஸோ அந்த குரூப் 4 வளரும் சிறகுகள் கோர்ஸ் அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது பெய்டு கோர்ஸு. நான் இப்போ சொல்லிக்கிட்டு இருக்க இன்ஃபர்மேஷன் பெய்டு தான். நீங்கள் சப்போஸ் ஃப்ரீ டெஸ்ட் பேட்சில் ஜாயின் ஆகுன்னா டெலகிராம் சேனலில் ஜாயின் ஆகி ஓகேவா? நீங்கள் பெய்ட் கோர்ஸ் அப்படின்னா பெய்ட் சீரியஸ் டெஸ்ட் சீரியஸ் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கக்கூடிய நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். குரூப் 4 வளரும் சிறகுகள் கோர்ஸில் ஜாயின் ஆகணும் அப்படின்னா அதுக்கான டீட்டெயில்ஸும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, பார்த்துக்கோங்க. ஸோ அந்த வளரும் சிறகுகள் கோர்ஸில் கம்ப்ளீட்டாக கிளாஸஸ் டெஸ்டர்ஸ் மெட்டீரியல்ஸ் ஆல் சப்ஜெக்ட்ஸ்க்கும் கொடுத்துருவோம். லெசன் வைஸ் லைன் பை லைன் கொஸ்டின்ஸ்க்கான ஒன்லைனர் மெட்டீரியல் ப்ளஸ் சிலபஸ் வைஸ் கிளாஸஸ் அண்ட் ஸ்கூல் புக் வைஸ் கிளாஸஸ் அப்படின்ட்டு 1500 கிளாஸஸ்க்கு மேலே இருக்கும். சிலபஸ் வைஸ் கிளாஸில் ஒவ்வொரு கிளாஸும் முடிஞ்சு டெஸ்ட் உங்களுக்கு அப்படி இருக்கும். அதே போல் சிலபஸ் வைஸ் டெஸ்ட் சீரியஸ், ஸ்கூல் புக் வைஸ் டெஸ்ட் சீரியஸ் கம்ப்ளீட்டாக
எல்லாமே இந்த வளரும் சிறகுகள் கோர்ஸில் கொடுத்துருவோம். குரூப் 4க்கான 100% சிலபஸ் எல்லாமே இதில் கவர் பண்ணிடுவோம். நீங்கள் மெட்டீரியலோ அல்லது தனியாக டெஸ்ட் சீரியஸோ அல்லது தனியாக எனக்கு கிளாஸ் வேணும், மேக்ஸுக்கு வேணும், தமிழுக்கு வேணும்னு போக தேவையில்ல. ஸோ இந்த வளரும் சிறகுகள் கோர்ஸில் தமிழ் ப்ளஸ் மேக்ஸ் ப்ளஸ் ஜிகேவுக்கு கிளாஸஸ், டெஸ்டர்ஸ், மெட்டீரியல்ஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. இதை தாண்டி நீங்கள் எங்கேயுமே போக தேவையில்ல. ஓகேவா? நான் அந்த வளரும் சிறகுகள் கோர்ஸில் ஜாயின் ஆகிட்டேன் அப்படின்னா நீங்கள் எதுக்குமே வந்து போக வேண்டாம். அதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணி பிடிச்சிங்கனாலே போதும். மோர் தென் எனஃபாக இருக்கும். ஓகேவா? ஓகே, நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே, இன்றைக்கி டெஸ்ட்டு 10க்கான ஆன்சருக்கு இதாக பார்க்க போகிறோம். இதுக்கான போர்ஷன் 8th தமிழில் நியூ அண்ட் ஓல்டில் இயல் 2. ஓகேவா? அதே போல் வீடியோட எண்டில் அவுட் ஆஃப் 80 கொஸ்டின்ஸ்க்கு எவ்வளோ கொஸ்டின் ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகேவா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின், பரம்பிக்குளம், ஆனைமலை பகுதிகள் எந்த மாநில எல்லைக்கு அண்மையானவை, அதாவது எதற்கு அருகில் உள்ளவை அப்படின்னா ஆப்ஷன் டி தமிழகம், கேரளா. கொஞ்சி குளவி கரையை வாட்டி குளிர்ந்த புல்லுக்கு இன்பம் கூட்டி என்று பாடியவர் யார்? ஆன்சர் வாணிதாசன். வாணிதாசனுடைய இயற்பெயர் என்ன? அரங்கசாமி என்கிற ஹெத்தி ராசலு. ஓகேவா? கற்பவை கற்கும்படி வள்ளுவர் சொன்னபடி கற்கத்தான் வேண்டும் என்று கூறியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி பாரதிதாசன். மலர்தலை நாளத்து மண்ணுயிர்க்கெல்லாம் தகுதியால் வாழ்தல் இனிது இவ்வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் சி, இனியவை 40. நெக்ஸ்ட் வந்து பாருங்க, மேட்ச் ஷீட் கொடுத்துருக்காங்க, பார்த்துடலாமா? ஈரம். ஈரம் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஈரம்னா இரக்கம். ஸோ மனசில் கொஞ்ச நேரம் ஈரங்கிறது இருக்கா அப்படின்னு கேட்குறோம்ல, அப்படின்னா கருணை இருக்கான்னு அர்த்தம். அதுதான் இரக்கம். வல்லைப்பாட்டு அப்படின்னா உலக்கை பாட்டு. நன்செய் அப்படின்னா என்னது? நல் வளமுடைய நிலம் இல்லையா? நன்செய்னா பாருங்கள், நல் வளமுடைய நிலம். புன்செய் அப்படின்னா தோப்பு, தோட்டம், இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இருக்கும். ஓகே, அப்போ இதுக்கு மேட்ச் ஆகக்கூடிய ஆப்ஷன் பாருங்கள், ஆப்ஷன் சி 2413. புலி வருகிறது எவ்வகை தொடர். ஸோ இதுலேயே வந்துருச்சு. புலி வருகிறது அப்படின்னா நம்ம ஆச்சரியத்தோட சொல்லுவோம், பயத்தோடு சொல்லுவோம். ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி அச்சம். நிறைய பேர் வியப்பு அப்படின்னு சொல்லி போட்டுறோம். புலி வருது அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட மாட்டோம். அது வியப்புனா ஆச்சரியத்தோடு பார்க்குறது, ஒரு சந்தோஷம் கலந்து. புலி வருகிறதுனா பயத்தை வெளிப்படுத்தி தான் சொல்லுவோம். ஸோ அப்போ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி. தமிழ்நாட்டில் சித்தர்கள் வாழ்வதாக கருதப்படும் மலை டேஸ். ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் டி கொல்லிமலை. கொல்லிமலை எங்கே இருக்குது? நாமக்கல் மாவட்டத்தில் இருக்குது. கீழ்கண்டவற்றில் வினைமுற்றுக்கு உரிய வேர் சொல்லில் தவறானது எது? தவறானது எது அப்படின்னு பாருங்க, நடக்கிறது. ஸோ நட அப்படிங்கிறது தான் வேர் சொல். இதை வச்சு தான் இந்த நடக்கிறதுங்கிறது வந்திருக்கு. அடுத்து போனான் அப்படின்னா அதுக்கு போன் கொடுத்துருக்காங்க. எஸ், ஆப்வியஸ்லி ரைட். அடுத்து கேட்டார், கேள், கேட்ட, கேட்டார், கேட்டு அப்படின்னு இதை வச்சு தான் உருவாகும். உறங்கினால் அப்படின்னா உறங்கின்னு கொடுத்துருக்காங்க. இது டோட்டலாக ராங். உறங்கி அப்படிங்கிறதுக்கு, உறங்கினான் அப்படிங்கிறதுக்கான வேர் சொல் உறங்கு ஆக்சுவலாக. அப்போ உறங்கி அப்படிங்கிறது இலக்கண குறிப்பு படி பார்த்திங்கன்னா வினையச்சம். ஸோ இப்போ நல்லா கவனிங்களேன், நட அப்படிங்கிறது இங்கே வேர் சொல்லா. அப்போது கவனிங்க, அப்போ இதை பேரெச்சமாக எப்படி மாற்றலாம்? நடந்த அப்படின்னு மாற்றலாம். அப்போது வினையச்சமாக எப்படி மாற்றலாம்? நடந்து அப்படின்னு மாற்றலாம். அப்போது நடக்கிறது, அடுத்து நடந்தார் அப்படின்னு சொல்லிலாம் மாற்றலாம். ஓகேவா? ஸோ அப்போ போ, போ அப்படிங்கிறது பேரெச்சத்தில் மாற்றினா போன அப்படின்னு சொல்லி மாற்றலாம். அடுத்து ஸோ இந்த மாதிரி பேரெச்சம், வினையச்சம் அப்படின்னு சொல்லி மாற்றிக்கிட்டே வரலாம். இப்போ கேட்டா இருக்கும், அந்த மாதிரி தான். அப்போ எப்படி மாற்றலாம்? கேட்ட, கேட்டு, கேட்டார் வினையலின் பெயர். ஸோ இந்த மாதிரி மாற்றலாம். அப்போது இதுதான் ஒரு வேர் சொல்லாக இருந்திருக்கு. ஓகேவா? ஸோ அப்போது இதை வச்சு தான் மற்ற அந்த இலக்கணங்கள் வந்து உருவாகுது. இதுவே இப்போ உறங்கி அப்படிங்கிறது வராது. உறங்கு, உறங்கிய, உறங்கு, உறங்கு அப்படிங்கும்போது இப்படி தான் வரணும். ஓகேவா? ஸோ அப்போ இது வந்து தவறு. ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், தமிழகத்தின் வேர்ட்ஸ்வொர்த் யார்? ஸோ இது எல்லாத்துக்குமே தெரிஞ்சது. யார்? வாணிதாசன். இவர் தான் தமிழகத்தின் வேர்ட்ஸ்வொர்த் அப்படின்னு பாராட்டப்படுறாரு. இது வெரி 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 இம்பார்ட்டன்ட். அடுத்து பள்ளிக்கு சென்று கல்வி டேஸ் சிறப்பு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் டி பயிலுதல் சிறப்பு. உங்களுக்கான ஒரு கொஸ்டின், பாவலர் மணி என சிறப்பிக்கப்படுபவர் யார்? இதுக்கு நான் ஆன்சர் சொல்ல மாட்டேன். இதுக்கான ஆன்சர் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகேவா? கொஞ்சி குளவி இத்தொடர் கீழ்காணும் எவ்வகையினது அப்படின்னு கேட்டிருக்காங்க. கொஞ்சி குளவி அப்படிங்கிறது நேரிணை. ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்துட்டு பாருங்க, பொறுத்துக்க. மேட்ச் ஷீட்டில் வந்து கேட்டிருக்காங்க, பார்த்துடலாமா? நெளிந்து. ஸோ இங்கே வந்து பாருங்க, ஊ,
ஊவோ அல்லது ஈ சவுண்டோ வந்துச்சுன்னா அது வினையெச்சம். ஒரு சொல்ல உங்ககிட்ட வினையெச்சமாக மாற்ற சொல்கிறாங்கன்னா, இப்போ நட அப்படிங்கிறத வச்சுக்குவோம். நட இது வந்து வேர்ச்சொல், இதிலிருந்து பெயரெச்சமாக மாற்றுங்க, வினையெச்சமாக மாற்றுங்கன்னு கேட்டால் என்ன பண்ணுவீங்க? நடந்த ஆ சவுண்டு வந்து அது பெயரெச்சம். ஓகேவா? வினையெச்சம்னா என்ன பண்ணணும்? ஈ அல்லது ஊ சவுண்டு வரணும். அப்போ நடந்து ஊ வந்திருக்கு, இது வினையெச்சம். இப்படி தான் நீங்கள் மாற்றணும். பள்ளி சென்று, பள்ளி சென்று அப்படின்னா என்ன வரும்? பள்ளி சென்று அப்படிங்கிறது வேற்றுமை தொகை. ஏன்னா பள்ளிக்கு சென்று அப்படின்னு வருது. அப்போ அந்த இடத்துல 4ஆம் வேற்றுமை உருவு வந்து இடம் பெற்றிருக்கு. நன்செய், நன்செய் அப்படின்னா நன்மை கூட்டல் செய்ன்னு அர்த்தம், பண்பு தொகை. முளவை மீட்டும் அப்படின்னா இங்கே ஐ அப்படிங்கிறது வந்திருக்கு 2ஆம் வேற்றுமை. ஸோ அப்போ வேற்றுமை தொடர். ஓகேவா? ஸோ அப்போ ஆன்சர் ஆப்ஷன் சி 3, 4, 1, 2. நெக்ஸ்ட் கவனிங்க, சரியான செய்திகள் எவை? வாணிதாசனை பற்றி கொடுத்துருக்காங்க, பார்த்துடலாமா? வாணிதாசனுடைய இயற்பெயர் அரங்கசாமி என்கிற எதிராசில், கரெக்டு தானே? இவர் புதுச்சேரியில் பிறந்தவர், கரெக்டு. வாணிதாசன் பாரதிதாசனின் மாணவர், எஸ், அவர் மீது பற்று கொண்டதுனால தான் வாணிதாசன் அப்படின்னு வந்துச்சு, இதுவும் கரெக்டு. ஓகேவா? இவரும் பாரதிதாசனுடைய ஒரு மாணவர் தான். இவர் தமிழ், தெலுங்கு, பிரெஞ்சு, ஆங்கிலம் ஆகிய மொழிகளில் வல்லவர், இதுவும் கரெக்ட். ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி, அனைத்தும் சரி. குளிர்ந்த புல்லுக்கு இன்பம் ஊட்டி அடிக்கோடிட்ட சொல்லின் இலக்கணம் யாது? குளிர்ந்த இதுக்கு இலக்கணம், கண்ணை மூடிட்டு போட்டலாம், ஆ சவுண்டு வருது, அப்போ என்னது? பேரெச்சம். கீழ்கண்ட நூல்களுள் எது வாணிதாசனின் படைப்பன்று அப்படின்னு கேட்டிருக்காங்க. தமிழச்சி, கொடிமுல்லை, தொடுவானம் இதெல்லாம் அவருடைய படைப்பு தான். துறைமுகம் வந்து அவருடையது கிடையாது. ஓகேவா? சரி, ஓகே. அப்போ துறைமுகம் யாருடைய நூலுங்க? துறைமுகம் வந்து பார்த்திங்கன்னா சுரதாவுடையது. ஸோ தேன்மலை, துறைமுகம், சிரிப்பின் நிழல். ஸோ இந்த துறைமுகம் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு பாடல் தொகுப்பு 1976 வந்து பார்த்திங்கன்னா வெளியாகியிருக்கும். ஓகேவா? அதே போல் சிரிப்பின் நிழல் அதுதான் முதல் கவிதை. சுரதாவோட முதல் கவிதை அப்படின்னா அது சிரிப்பின் நிழல் தான். சுவரும் சுண்ணாம்பும் அது ஒரு பாடல் தொகுப்பு, அது 1974 சுவரும் சுண்ணாம்பும் அப்படிங்கிற நூல் வந்து வெளியாகியிருக்கும். அடுத்து அமுதும் தேனும் அதுவும் அவருடைய நூல். அது எப்போனா 74, 1983 அமுதும் தேனும் வந்து பார்த்திங்கன்னா வெளியாகியிருக்கும். சாவின் முத்தம் இதுதான் இவருடைய முதல் நூல். சுரதாவோட முதல் நூல்னா சாவின் முத்தம், மங்கையர்க்கரசி, சுரதாவின் கைவிதைகள் இதெல்லாம் இவருடைய நூல்கள். ஓகேவா? அப்போ துறைமுகம் அப்படிங்கிறது சுரதாவோடையதா இருக்கு. அப்போ இது மட்டும் பொருந்தாததா இருக்கு. நெக்ஸ்ட் கவனிங்க, 16வது கேள்வி. ஓடையாட உள்ளம் தூண்டுதே கல்லில் உருண்டு தவழ்ந்து நெளிந்து பாயும் இப்பாடலை பாடியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓடியாட இது யார் அப்படின்னா ஆன்சர் ஆப்ஷன் டி, வாணிதாசன் தான். செஞ்சொல் மாதர் வல்லை பாட்டுக்கேற்ப முளவை மீட்டுவது என்ன? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, ஓடை. நன்செய் பிரித்தறிக அதை மொதல் தான் பார்த்தோம், பண்பு தொகை அப்படின்னு சொல்லி. அப்போ என்னது? நன்மை கூட்டல் செய். புலவர் சேராசு பஞ்சகும்மிகளை தொகுத்தார், இது எவ்வகை தொடர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து தன்வினை தொடர். ஆன்சர் ஆப்ஷன் சி, தொகுத்தார் அப்படின்னு வந்திருக்கு. அது அப்போ தன்வினை, மற்றவரால் செய்யப்படுது அப்படின்னா தான் அது பிறவினை தொடர். ஓகேவா? காங்கேய நாடு என்பது டேஸ் மண்டலத்தின் 24 நாடுகளுள் ஒன்று அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? காங்கேயம் நாடு என்பது டேஸ் மண்டலத்தின் 24 நாடுகளுள் ஒன்று அப்படின்னு கேட்டிருக்காங்களா? ஸோ அப்போ என்ன அப்படின்னா ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி, கொங்கு மண்டலத்தோட 24 நாடுகளில் ஒன்று தான் காங்கேய நாடு. அடுத்து மேட்சிக் கேட்டிருக்காங்க பாருங்க. வாகு, வாகு அப்படின்னா சரியாக சொற்பொருள் கேட்டிருக்காங்க. காலன்னா யமன், மெத்த அப்படின்னா என்ன வரும்னா மிகவும், மார்க்கம் அப்படின்னா வழி, செல்லும் மார்க்கம் யாது? இந்த தூய தமிழ்லாம் இந்த ராமாயணம்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், அதில் எப்படி பேசுவாங்க, செல்லும் மார்க்கம் யாது அப்படிலாம் கேட்பாங்க. ஸோ அப்போ ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் சி 4, 3, 2, 1. காத்து நுண்டி சிந்து என்ற நாட்டார் பாடலை இயற்றியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் டி, வெங்கம்பூர் சுவாமிநாதன். அகர வரிசையை தெரிக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போது இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே என்ன கொடுத்துருக்காங்க? கா வரிசையில் அப்படி கொடுத்துருக்காங்களா? ஸோ அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு இது தாங்க வரும். ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து உலை அப்படிங்கிறத நீங்கள் வச்சு எடுக்கலாம். ஆனால் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். இதில் எப்படி கொடுத்துருந்தாங்கன்னா இப்போ நீங்கள் அகர வரிசைப்படி ஃபஸ்ட்டு இந்த எழுத்து தான் போகணுன்னு போட்டிங்கன்னா இங்கே பாருங்கள் காவை இங்கே கொடுத்து இப்படி போயிருக்கு. ஸோ அதனால் இதை எடுக்க முடியாது. அப்போது ஃபஸ்ட்டு இங்கே கடல் வரணும், அடுத்து தான் காற்று வரணும், அடுத்து கிடை வரணும், அடுத்து கீற்றுன்னு வரணும் ஃபஸ்ட்டு உலை வந்து. ஆனால் இங்கே அந்த மாதிரி கொடுக்கல. அப்போ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் என்ன ஆன்சர் கீ கொடுத்துருந்தாங்கன்னா ஆப்ஷன் பியை தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி. அடுத்து 24 பாருங்கள். செவ்விந்தியர்கள் நிலத்தை டேஸ் மதிக்கின்றன, எப்படி மதிக்கிறாங்க? தாயாக மதிக்கின்றனர். ஆப்ஷன் சி, பிள்ளையான தொடரை அறிக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பார்க்கலாமா? தென்னை பிள்ளை, வல்லைப்பாட்டு,
கொஞ்சி குளவி, கோணக்காத்து பாட்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தென்னை பிள்ளையில் தென்னம்பிள்ளை. ஸோ அப்போ இதுதான் பிழையான தொடர். ஆப்ஷன் ஏ. வானில் கரு டேஸ் தோன்றினால் மழை பொழியும் என்பர். என்னது? முகில் தோன்றினால். இன்னும் கருமுகிலா? முகில்னா அதற்கான பொருள் என்னங்க? மேகம். மேகம், கருமேகம் தோன்றுனா மழை பொழியும். ஓகேவா? அடுத்து சந்தி பிழைகளற்ற தொடர் எது? அப்போ ஒற்று கரெக்டாக வந்திருந்தா அதான் கரெக்டானது. ஓகேவா? கப்பல் கவிழ காரணமாக. ஸோ இக்கு வந்திருக்கு. காரணமாக கோணக்காத்து. இங்கே கோ வந்திருக்கிறனால இங்கே இக்கு ஒற்றா வந்திருக்கு. கோணக்காத்து அமைந்தது. இங்கேயும் காத்துக்கு பக்கத்தில் இக்கு வந்திருக்கு. இது தான் கரெக்ட். ஆப்ஷன் ஏ. இப்போ செகண்டில் பாருங்களேன், கப்பல் கவிழ, இதுக்கு இக்கு வந்திருக்கு. இதுக்கு இக்கு வரணும்ல, வரல. இங்கே வராத இருக்குது. அதே போல் கோணக்காத்து, இங்கே இக்கு வரணும், வரல. அப்போ இதை எடுக்க முடியாது. தேர்ட்லி பாருங்கள், இங்கே வரல, இங்கேயும் வரல, எடுக்க முடியாது. அடுத்து ஃபோர்த்து பாருங்கள், இங்கே இக்கு வந்திருக்கு, இங்கே இக்கு வந்திருக்கு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இத்து வந்திருக்காது. ஸோ அப்போ என்ன ஆயிடுச்சு? இதுவும் கிடையாது. ஸோ அப்போ ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பாருங்கள். தமிழக பழங்குடிகள் என்ற நூலின் ஆசிரியர் எவர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக உங்களுக்கு இங்கே டைப்பிங்கில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இத்து வந்திருக்கும், இந்த இடத்துல இக்கு வரக்கூடாது. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஓகேவா? சப்போஸ் இது ரெண்டையுமே நீங்கள் ஒருவேளை ஏ போட்டு டி போட்டிருந்தீங்கனாலும் அது கரெக்டாகவே நீங்கள் எடுத்துக்கோங்க. ஓகேவா? அடுத்த கொஸ்டின் நம்பர் 28. தமிழக பழங்குடிகள் இந்த நூலோட ஆசிரியர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இது அடிக்கடி கேட்ட ஒரு கொஸ்டின்ங்க. ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி, பக்தவச்சல பாரதி. பக்தவச்சல பாரதி. இது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு 2 to 3 டைம்ஸ் இந்த கொஸ்டின் அடிக்கடி கேட்டிருக்காங்க. கொஞ்சம் பார்த்துக்கோங்க. பரம்பிக்குளம், ஆனைமலை பகுதிகளில் வாழும் பழங்குடியின மக்கள் யாவர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் ஏ, காடர்கள். ஓகேவா? இதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட்டு பாருங்கள், நீள் உழைப்பு பிரித்தெரிக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆன்சர் என்ன வரும்? ஆப்ஷன் பி, நீள் கூட்டல் உழைப்பு. ஓடை கூட்டல் ஆட சேர்த்திருதுக, ஓடை ஆட. ஆப்ஷன் டி. முறையான உடற்பயிற்சியும் சரிவிகித உணவும் டேஸ் ஓட்டிவிடும். எதை ஓட்டிவிடும்? காலனை, யமனை ஓட்டிவிடும். ஆப்ஷன் டி. செத்தறிந்த பிரித்தறிகன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பி, செத்து கூட்டல் செத்திறந்த அப்படிங்கிறத பிரித்தெழுதுனா செத்து கூட்டல் இறந்த. ஓகேவா? அடுத்து கூற்று காரணம் கேட்டிருக்காங்க. கூற்று: ஜூலை 28ஆம் நாள் உலக இயற்கை வள பாதுகாப்பு நாளாக கடைபிடிக்கப்படுகிறது. காரணம் என்னன்னா, இயற்கை வளங்களாகிய நிலம், நீர், கனிமம், காடுகள் ஆகியவற்றை பற்றிய விழிப்புணர்வை உண்டாக்க ஒவ்வொரு ஆண்டும் அந்நாள் கடைபிடிக்கப்படுகிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆன்சர் என்னன்னா ரெண்டும் சரிதான். கூற்றும் சரி, காரணமும் சரி. நெக்ஸ்ட், இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். தமிழ் எழுத்துல கொடுத்துருக்கோம் பாருங்க. அப்போது அக்டோபர், இது வந்து என்னது? 3 நானா. பிப்ரவரி ஊனா 2. பிப்ரவரி ஊக்கானா 22க்கு ஊவா 1. செப்டம்பர் காக்கு அப்படின்னா கானா 1, கூனா 9. ஓகேவா? ஸோ இப்போ இதை வச்சு கண்டுபிடிக்கலாமா? இதை ஃபஸ்ட்டு எழுதிக்கோங்க. இந்த மாதிரி கேட்டிருந்தாங்கன்னா இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக, அதுக்கு தான் கொஞ்சம் திங்கிங்காக கொடுத்த கொஸ்டினை. இப்போ கண்டுபிடிச்சிடலாமா? உலக ஈர நாள்னா எப்போது? பிப்ரவரி 2. அடுத்து வந்து பாருங்கள், அடுத்து என்ன கொஸ்டின் இருக்குது? உலக ஓசோன் நாள் அப்படின்னு இருக்கு. உலக ஓசோன் நாள்னா எப்போ? செப்டம்பர் 19. உலக இயற்கை நாள்னா எப்போ? உலக இயற்கை நாள் அப்படின்னா அக்டோபர் 3. உலக தாய்மொழி நாள் அப்படின்னா பிப்ரவரி 21. இது எல்லாத்துக்குமே தெரியும். ஓகேவா? ஸோ அப்போ இதுக்கான ஆன்சர் கரெக்டாக மேட்ச் ஆகக்கூடியது ஆப்ஷன் சி, 2413. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இந்நிலத்தை போற்றுங்கள், காப்பாற்றுங்கள், நேசியுங்கள். இது எவ்வகை தொடர்? ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா தொடர்நிலை தொடர். இந்த நிலம் அப்படிங்கிறத வச்சு அதை கன்னியூஸாக போய்கிட்டே இருக்குது. அப்போ தொடர்நிலை தொடர். கடல் ஓடா கால்வல் நெடுந்தேர். இப்பாடலடி இடம்பெற்றுள்ள நூல் எது? ஆன்சர் ஆப்ஷன் சி, திருக்குறள். சுகுவாமிஸ் பழங்குடியின் மக்கள் டேஸ் ஆவார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்னது? ஆப்ஷன் ஏ, செவ்விந்தியர்கள் ஆவர். யானையோடு பேசுதல் கதையை தமிழாக்கம் செய்தது யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, வா கீதா. தமிழில் ஒரு வினைமுற்று எவற்றையெல்லாம் காட்டும்னு கேட்டிருக்காங்க. பால் காட்டும், காலம் காட்டும், இடத்தையும் காட்டும். ஸோ 3ஐயுமே காட்டும். ஆப்ஷன் டி. காலத்தை வெளிப்படையாக காட்டாது, செய்பவரை மட்டும் வெளிப்படையாக காட்டும் வினைமுற்று எது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, குறிப்பு வினைமுற்று. ஓகேவா? காலத்தை வெளிப்படையாக காட்டாதது. ஓகேவா? இதே காலத்தை வெளிப்படையாக காட்டுனுச்சுன்னா அது தெரிநிலை வினைமுற்று. இங்கிருந்து புதற்காடுகள் எங்கே சென்றன? எவ்வகை வினா? ஆன்சர் ஆப்ஷன் சி, அறியா வினா, தெரியாத கேட்கறது. மாடு வயலில் புல்லை மேய்ந்தது. இத்தொடரில் உள்ள வினைமுற்று எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. வினைமுற்று எது அப்படின்னா மேய்ந்தது அப்படிங்கிறது தான் வினைமுற்று. வினைமுற்றுக்கு வந்து பார்த்திங்கன்னா தூ அந்த மாதிரிலாம் லாஸ்ட்டாக வரும். மேய்ந்தன,
மேய்ந்தது அந்த மாதிரிலாம் வரணும். அதுதான் வினைமுற்று. திருக்குறளின் பெருமையை பறைசாற்ற எழுந்த நூல் டேஸ். ஆன்சர் ஆப்ஷன் பி திருவள்ளுவ மாலை. பெருமை, திருக்குறளோட பெருமையை பறைசாற்றக்கூடிய நூல்னாலே திருவள்ளுவ மாலை தான். இதை வந்து கவனிங்க. என்ன அப்படின்னா, இந்த திருவள்ளுவ மாலை இருக்குல்ல, திருவள்ளுவ மாலையில் எத்தனை பாடல்கள் இருக்குது, எத்தனை புலவர்கள் பாடியிருக்காங்க அப்படிங்கிறது ஒரு டிஃப்ரெண்ட்டான கொஸ்டின். திருவள்ளுவ மாலையை வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 53 புலவர்கள் பாடியிருப்பாங்க. திருவள்ளுவ மாலையில் இடம்பெற்றிருக்க பாடல்கள் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 55. இதில் என்ன ஒரு ட்விஸ்ட் அப்படின்னா, ஒவ்வொரு புலவர்களும் ஒவ்வொரு பாடல்கள் பாடியிருப்பாங்க. அப்படி பார்த்தா சரி, ஓகே மேம், ஒவ்வொரு புலவர்கள் ஒவ்வொரு பாடல் பாடியிருந்தாங்கன்னா 53 பாடல்கள் தானே வரணும். ஆனால் புலவர்கள் 53ன்னு சொல்கிறீங்க, பாடிய பாடல்கள் 55ன்னு சொல்கிறீங்களே. இதில் ஒரே ஒரு ட்விஸ்ட் என்ன அப்படின்னா, ஔவையாரும் கபிலரும் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஆளுக்கு 2 பாடல் பாடியிருப்பாங்க. இப்போ கவனிங்களேன். ஸோ இவங்க 2 பேர் மட்டும் ஆளுக்கு 2 பாடல் பாடியிருக்காங்களா? அப்போ 4 ஆயிடுச்சா? 55ல் 4 போச்சுன்னா எத்தனை இருக்கும்? 51 இருக்கும். அப்போது 51 புலவர்கள் ஆளுக்கு ஒரு பாடல் பாடியிருக்காங்க. அப்போ 51 பாடல் வந்துருச்சு. அப்போது இங்கே ஔவையாரும் கபிலரும் மட்டும் ஆளுக்கு 2 பாட்டு பாடியிருக்காங்களா? ஸோ அப்போது 2 × 2 4. அப்போ டோட்டலாக என்ன ஆயிடுச்சு? 55. இப்படி தாங்க வந்துச்சு. ஓகேவா? சரி, தெரிஞ்சுக்கோங்க. உருண்டு தவழ்ந்து தெளிந்து நெளிந்து பாயும் இவ்வடியில் முதல் சீர்களின் இலக்கணம். உருண்டு தவழ்ந்து நெளிந்து பாயும் இவ்வடியின் முதல் சீர்களின் இலக்கணம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ பார்த்துடலாமா? ஆன்சர் என்ன அப்படின்னா உருண்டு. என்னது முதல் சீர்களோட இலக்கணம் என்னன்னு கேட்டிருக்காங்க. உருண்டு அப்படிங்கிறது வினையச்சம் தான். ஊ சவுண்டு வருது. தவழ்ந்து வினையச்சம், நெளிந்து வினையச்சம். ஓகேவா? ஸோ அடுத்து வந்து கவனிங்க. பின்வருவனவற்றுள் ஏவல் வினைமுற்று எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் சி, ஏவி கூப்பிடுறது வா, இதுதான் ஏவல் வினைமுற்று. அடுத்து பிழையான தொடர் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ கவனிங்க. மட்ட குதிரைகள் இக்கு வந்திருக்கு, கற்று கொடுங்கள் இக்கு வந்திருக்கு, கையகப்படுத்தி இப்பு வந்திருக்கு. இதுதான் தவறு. ஏன்னா புதர் இக்கு வரணும், புதர் காடுகள் அப்படின்னு சொல்லி வரணும். ஹேண்ட்ரைட்டிங் கொஞ்சம் இதாக இருந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி தான், அதுதான் தவறானதாக இருக்குது. பச்சை பசி இது எவ்வகை தொடர்? ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி, செரி இணை. அடுத்து காடர்கள் பேசும் மொழி எனது ஆள் அளப்பு. தக்கார் தகவிலர் என்பது அவரவர் எச்சத்தால் காணப்படும். இக்குறள் பயிலும் அதிகாரம் எது? ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா நடுவுநிலை அதிகாரத்தில் வரும். அடுத்து வாழ்த்துதல், வைதல், விதித்தல், வேண்டல் ஆகிய பொருள்களில் வரும் வினைமுற்று என்னென்னா ஆப்ஷன் பி, வியங்கோல் வினைமுற்று தான் அப்படி வரும். அடுத்து கவனிங்க. மேட்ச் ஷீட்டு கலைச்சொல் கேட்டிருக்காங்க, பார்த்தலாமா? இப்போ கவனிங்க. ட்ரைப்ஸ். ட்ரைப்ஸ் அப்படின்னா என்ன? ட்ரைப்ஸ்னால் பழங்குடியினர். வேலி அப்படின்னா பள்ளத்தாக்கு. அடுத்து வந்து பாருங்கள், அடுத்து என்ன இருக்குது? பிளைன். பிளைன் அப்படின்னா சமவெளி. திக்கட் அப்படின்னா புதர். ஸோ அப்போது இதுக்கான ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் டி, 2413. அடுத்து கவனிங்க. தென்னாட்டார் என்பது டேஸ் பற்றிய குறிப்பு வினைமுற்று. ஆன்சர் ஆப்ஷன் சி, இடம். தென்னாட்டார் அப்படிங்கிறது இங்கே பொருள் கிடையாது, காலமும் கிடையாது, சினைனா உறுப்பும் கிடையாது. ஏன்னா தென்னாட்டார் அப்படின்னு நாட்டை தான் குறிக்குது அந்த இடத்துல. அப்போது இடம். விளைவு தொடர் அமையாத பொருள் டேஸ். என்னன்னா ஆப்ஷன் ஏ, செய்தி. ஓகேவா? அடுத்து கவனிங்க. இப்போது ஏவல், வேண்டுதல், வாழ்த்துதல் இது எல்லாமே விளைவு தொடர் தான். அப்போ அமையாதது அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு செய்தி அப்படிங்கிறது தான். அடுத்து 55 பாருங்கள். கடமையை செய் எவ்வகை தொடர்? ஆன்சர் ஆப்ஷன் டி, இது ஒரு விளைவு தொடர் தான், கட்டளையிடுற மாதிரி. நெக்ஸ்ட் திருவள்ளுவ மாலையின் புலவர்கள் பாடல்கள் முறையே. நான் அப்போ சொன்னேன், இங்கே வந்துருச்சு. புலவர்கள் எத்தனை பேருன்னு பார்த்தோம்? 53. பாடல்கள் எத்தனை பேருன்னு பார்த்தோம்? 55. 2 பேர் மட்டும் ஆளுக்கு 2 பாடல் பாடியிருக்காங்க, மற்றவங்க எல்லாம் ஆளுக்கு 1 பாடல்கள் தான் பாடியிருக்காங்கன்னு பார்த்தோம் இல்லையா? அடுத்து 57 மேட்ச் ஷீட்டு. இது வந்து இலக்கண குறிப்பில் வந்திருக்கு, பார்த்தலாமா? ரொம்ப ஈஸி, கவனிங்க. பயவா ஈர்க்கட்ட எதிர்மறை பெயரெச்சம். கல்லாதவர் அர் அப்படின்னு வந்திருக்கு, வினையால் அணையும் பெயர். இலங்கு நூல் வினை தொகை. இலங்குகின்ற நூல், இலங்கும் நூல், இலங்கிய நூல் அப்படின்னு சொல்லி வரும். அடுத்து வாழ்க்கை, இது தொழிற்பெயர். ஓகேவா? ஸோ அப்போது இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, 4132. கனைக்கொடிது யாழ்கோடு செவ்விது ஆங்கு அன்ன வினைப்படு பாலால் கொழல். இக்குறளின் உட்கருத்து யாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் என்ன? ஆப்ஷன் சி, ஒருவரை அவரது செயலால் மதிப்பிட வேண்டும். ஒருவரை அவங்க எப்படிங்கிறத அவங்களோட செயலை வச்சு தான் மதிப்பிடணும். அடுத்து கலரணையர் கல்லாதவர் இக்குறள் பயிலும் அதிகாரம் எது?
ஆன்சர் ஆப்ஷன் ஏ கல்லாமை. நெக்ஸ்ட் வந்துட்டு பாருங்க, டேஸ் ஒரு பால் கோடாமை சான்றோருக்கு அணி, இக்குறளில் நடு நிலையாறுகளுக்கு காட்டப்படும் உவமை. ஆன்சர் ஆப்ஷன் ஏ தராசு. தொடங்கற்க எவ்வனையும் எல்லற்க முற்றும் இடங்கண்ட பின்ன அல்லது, இக்குறள் எந்த அதிகாரத்தின் கீழ் வந்துள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் டி இடனறிதல். வழியில் நிலைமையான் வல்லுருவம் பெற்றம் தொடைநயம் தேர்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. தொடைநயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல 1வது சீர் 3வது சீரில் முதல் எழுத்து ஒன்றி வந்திருக்கு. அப்போ அது என்னது? பொழிப்பு மோனை. ஆப்ஷன் சி. அடுத்து வந்து கவனிங்க, பெற்றம் இது எவ்வகை சொல் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பெற்றம் அப்படிங்கிறது திசை சொல். ஆப்ஷன் டி. பெற்றத்துக்கான பொருள் என்ன? ஆப்ஷன் ஏ பசு. அடுத்து கவனிங்க, மேட்சீட் பார்த்தலாமா? கோடாமை கோடு மாத்திரியார் இது வந்து சொற்பொருளில் தான் இருக்குது. ஸோ இப்போ வந்து கவனிங்க, கோடாமை அப்படின்னா ஒரு பக்கம் சாயாமை, கோடு அப்படின்னா கொம்பு, மாத்திரியர் அப்படின்னா அளவினர், கலர் அப்படின்னா தரிசு நிலம். ஓகேவா? ஸோ அப்போ இதுக்கு மேட்ச் ஆகக்கூடிய ஆப்ஷன் என்ன? 2143 ஆப்ஷன் பி. எரிமுன்னர் வைத்தூறு போல அடிக்கோடிட்ட தூறு எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. தூறுனா அதுக்கான பொருள் வைக்கோல். ஆப்ஷன் சி. அடுத்து, கீழ்கண்ட எவ்வொன்று திருவள்ளுவரின் சிறப்பு பெயர் அன்று அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் பி நான்முறை முனிவர். நான்மறையினார் தான் இருக்குது, நான்முறை முனிவர் கிடையாது. பெருநாவலர், முதற்பாவலர், நாயனார், மாதானு பங்கி, ஸோ இதெல்லாம் அவருக்கு இருக்கக்கூடிய சிறப்பு பெயர்கள். மாதானு பங்கினா அதற்கான பொருள் தாய்க்கு நிகரானவர்னு அர்த்தம். ஓகேவா? தவறான கூற்று எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கவனிங்க, திருக்குறளில் பால் என்பது பெரும் பிரிவு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கரெக்டு. திருக்குறள் இதுவரை 107 மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. கரெக்டு. 100க்கும் மேற்பட்ட மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. பைபிளுக்கு அடுத்தபடியாக அதிகமான மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டதுன்னா அது திருக்குறள். அது 107 மொழி. கரெக்டு தான். அடுத்து, அறத்துப்பாலில் 3 இயல்கள் உள்ளன. ஸோ கவனிங்க, மொத்தம் 3 இருக்கா? அறம், பொருள், இன்பம். குரூப் 4 கோர்ஸ் ஸ்டூடெண்ட்டுக்கு இது கம்ப்ளீட்டாக எடுத்திருப்போம். கவனிங்க, அறத்தில் மொத்தம் எத்தனை இயல் இருக்குது? 3 இருக்குது. 4 இயல் இருக்குது. பாயிரவியல், இல்லறவியல், துறவரவியல், ஊழியல் அப்படின்னு சொல்லி 4 இயல்கள் இருக்குது. ஸோ அப்போ இது வந்து என்னது? தவறான செய்தி இல்லையா? அப்போ 3 இயல்கள் எதில் இருக்குது? பொருட்பாலில் தான் இருக்குது. ஸோ அப்போது இது தவறான செய்தியாக இருக்குது. அரசியல், அங்கவியல், ஒளிபியல் அப்படின்னு சொல்லிட்டு பொருட்பாலில் தான் 3 இயல்கள். அங்கவியலுக்கு இன்னொரு பேர் என்ன? அமைச்சியல். அப்போது இன்பத்துப்பால் அல்லது காமத்துப்பாலில் எத்தனை இயல்கள் இருக்குது? கற்பியல், களவியல் 2 இயல்கள் தான் இருக்குது. ஓகேவா? ஸோ அப்போது இங்கே 4 + 3 7, 7 + 2 9 இயல்கள் இருக்குது. ஓகேவா? ஸோ அப்போது ஒவ்வொரு பாலுக்கும் எத்தனை இயல் இருக்குங்கிறது முக்கியம். அறத்துப்பாலில் 4, பொருட்பாலில் 3, இன்பத்துப்பாலில் 2. இதெல்லாம் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அப்போது அறத்துப்பாலில் எத்தனை குறள்கள் இடம்பெற்றிருக்கு அப்படின்னா என்ன பண்ணணும்? அறத்துப்பாலில் இருக்கக்கூடிய அதிகாரங்களோட எண்ணிக்கை மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 38. பொருட்பாலில் இருக்கக்கூடிய அதிகாரங்கள் 70. இன்பத்துப்பாலில் இருக்கக்கூடிய அதிகாரங்கள் 25. அப்போ அறத்துப்பாலில் இருக்கக்கூடிய குறட்பாக்களின் எண்ணிக்கை என்னன்னு கேட்டால் ஒரு அதிகாரத்துக்கு 10 குறள் இல்லையா? அப்போது 38 × 10 என்ன? 380 குறள்கள் அறத்துப்பாலில் இருக்குது. அப்போ பொருட்பாலில் எத்தனை குறட்பாக்கள் இடம்பெற்றிருக்குன்னு கேட்டால் ஒரு அதிகாரத்துக்கு 10 குறள்னா இங்கே 70 அதிகாரம் இருக்குது. அப்போ 70 × 10 700 குறட்பாக்கள் பொருட்பாலில் இருக்குது. அப்போ இன்பத்துப்பாலில் இருக்கக்கூடிய குறட்பாக்கள் ஒரு அதிகாரத்திற்கு 10 குறள்னா 25 அதிகாரத்திற்கு 25 × 10 250 குறட்பாக்கள் இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ அதே போல் கவனிங்க, இப்போது திருக்குறளில் இருக்கக்கூடிய மொத்த அதிகாரங்கள் 133. ஸோ அப்போ இதை வச்சு தான் 1330 குறட்பாக்கள் வந்துச்சு. எப்படி? ஒரு அதிகாரத்துக்கு 10 குறள்னா 133 அதிகாரத்துக்கு 133 × 10 1330. ஓகேவா? அதே போல் இந்த திருக்குறளில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக இந்த செய்தி இப்போ கரெக்ட் இங்கே பார்த்துருங்க. திருக்குறளோட இயல்கள் 9 அப்படிங்கிறது நாம் இங்கே கால்குலேஷன் பண்ணி கண்டுபிடிச்சாச்சு. அப்போ இதுதான் தவறான செய்தி. ஆன்சர் ஆப்ஷன் சி. அதே போல் திருக்குறள் நான் ஏன் அதிகமான இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன்னா, நம்மளுக்கு யூனிட் 8லேயும் தமிழ்லையும் திருக்குறள் டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10லேருந்து 12 கேள்விகள் வரும். மினிமம் எப்படி குறைச்சாலும் 8 கேள்விகள் கட்டாயமாக தமிழ்லையும் யூனிட் 8 நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா 8 கேள்விகள் கட்டாயம் வந்துடும். ஓகேவா? அதே போல் இந்த திருக்குறளில் 7 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு நிறைய பொருத்தங்கள் இருக்குங்க. ஓகேவா? திருக்குறளில் டோட்டலாக நம்மளுக்கு இருக்கக்கூடிய சீர்கள் எத்தனை? 7 இல்லையா? இங்கே முதல் அடியில் 4 சீர், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 2வது அடியில் 3 சீர். ஓகேவா?
அப்போ மொத்தம் எத்தனை சீர் இருக்குது? 7 சீர் இருக்குது. இது ஒன்று. அடுத்து திருக்குறள் இருக்கக்கூடிய மொத்த அதிகாரங்கள் எத்தனை? 133. இதை ஆட் பண்ணி பாருங்களேன். 1 + 3 + 3. அப்போது இதுக்கும் ஆட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்குது? 7. இது 2ஆ? அடுத்து 3வது திருக்குறள் இருக்கக்கூடிய குறட்பாக்கள் மொத்தம் எத்தனை? 1330. இதையும் ஆட் பண்ணி பாருங்கள். 1 + 3 + 3 + 0. அப்போ என்ன கிடைக்கும்? இதுவும் 7 தான். ஸோ அப்போ இந்த 7 அப்படிங்கிற எண்ணுக்கு நிறைய தொடர்பு திருக்குறளில் வரும். ஓகேவா? அதே போல் கோடி அப்படிங்கிற சொல்லு வந்து பார்த்திங்கன்னா திருக்குறளில் 7 முறை வந்திருக்கும். இந்த திருக்குறள் அமைஞ்சிருக்கக்கூடிய சீரே 7 தான். அப்போது இப்படி கேட்கலாம், திருக்குறள் அப்படிங்கிறது மொத்தம் எத்தனை அடி அப்படின்னு சொல்லி கேட்கலாம். கரெக்டாக சொல்ல போனோம்னா தோராயமாக சொன்னால் 2 அடி, கரெக்டாக சொன்னோம்னா 1.25 அடி திருக்குறள். ஓகேவா? ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. இதிலே கொஞ்சம் ரொம்ப டைம் ஓடிச்சுன்னு நினைக்கிறேன். எது பொருட்பாலில் இல்லாதது? இதுவும் இப்போ நம்ம பார்த்து வச்சு கண்டுபிடிச்சிடலாம். அதில் என்னென்ன இருக்குன்னு சொன்னோம்? அரசியல், அங்கவியல் தான் மேம் சொன்னீங்க. இங்கே அமைச்சியல் இருக்கே. அமைச்சியல் அப்படின்னாலும் அங்கவியல் அப்படின்னாலும் ஒன்று தான். ஸோ அங்கவியலோட இன்னொரு பேர் தான் அமைச்சியல். ஒளிபியல் அதில் இருக்குது. ஊழியல் அதில் கிடையாது. இது வந்து எதில் வரக்கூடியது? அறத்துப்பாலில் வரக்கூடியது. பாயிரவியல், இல்லறவியல், துறவரவியல், ஊழியல். சப்போ இதில் பொருட்பால் அல்லாதது ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட்டு புகழாலும் பழியாலும் அறியப்படுவது எது? நடுவு நிலைமை தான் அறியப்படும். ஆப்ஷன் சி. கீழ்கண்ட எது அறத்துப்பாலில் இல்லாதது? ஸோ திருக்குறள் ரொம்ப முக்கியங்கிறதுனால தான் அதிகமான கொஸ்டின் கொடுத்துருக்கேன். ஆன்சர் ஆப்ஷன் பி, ஒளிபியல். ஒளிபியல் எதில் வருதுன்னு இப்போ தான் பார்த்துட்டு வந்தோம். பொருட்பாலில் இருக்குது. நெக்ஸ்ட்டு பயனில்லாத கலர் நிலத்திற்கு ஒப்பானவர் எவர்? கல்லாதவர், கல்வி கற்காதவங்க பயனில்லாத கலர் நிலத்திற்கு ஒப்பானவர்னு திருவள்ளுவர் சொல்லியிருப்பாரு. வருமுன்னர் காவாதான் வாழ்க்கை எரிமுன்னர் வைத்துரு போல கெடும். இக்குறளில் பயிலும் அணி. இது ரொம்ப ஈஸி. போலன்னு வந்துருச்சு. அப்போ இதை வச்சே கண்டுபிடிச்சிடலாமா ஊமை அணின்னு? கவனிங்க. இப்போது ஊமை அணி கண்டுபிடிக்கிறதுனா மேக்ஸிமம் எல்லாரும் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்கன்னா போல் போல அப்படின்னு வந்தால் மட்டும்தான் அது ஊமை அணி அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். இல்லை, ஊம உருபுகள் நிறைய இருக்குது. என்னென்னா நோட் பண்ணிக்கோங்க. போல் அல்லது போல. ஓகேவா? அடுத்து இன்னும் என்னென்ன உருபு இருக்குன்னா ஒப்ப, உரல, போல, புரைய, அன்ன, இன்ன, தற்று அல்லது அற்று. ஸோ இதெல்லாம் இந்த மாதிரி லாஸ்ட்டாக தற்று இந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னா அதில் இடம் பெற்றிருக்கக்கூடிய அணி என்னன்னு கேட்டாங்கன்னா அது ஓமை அணி தான். ஓகேவா? ஸோ அடுத்து வந்து கவனிங்க. நெடுமை கூட்டல் தேர் இதை சேர்த்து எழுதுங்கன்னு கேட்டிருக்காங்க. சப்போஸ் இதை அப்போது இலக்கண குறிப்பில் கேட்டிருந்தா மை வந்திருக்கிறதுனால பண்பு தொகை. அப்போ சேர்த்து எழுதும்போது எப்படி வரும்? ஆப்ஷன் பி, நெடுந்தேர் பண்பு தொகை. கோடிட்ட இடத்தை நிரப்புக. வழியில் நிலைமையான் வல்லுருவம் டேஸ் புலியின் தோல் போர்த்த டேஸ் அற்று அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ என்ன வரும் அப்படின்னு சொல்லி கவனிங்க. பார்த்துடலாமா? வழியில் நிலைமையான் வல்லுருவம் பெற்றாம் புலியின் தோல் போர்த்த மேய்ந்தற்று அப்படின்னு சொல்லி வரணும். ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி. அடுத்து வந்து கவனிங்க. விலங்கோடு டேஸ் அணையர் கோடிட்ட இடத்தை நிரப்புக. விலங்கோடு மக்கள் அணையர் ஆப்ஷன் ஏ. ஓடிடும் வேற்றுமை நோயே உரிய ஒருமை பாடெனும் மா மருந்தாலே. இப்பாடலில் அடிக்கோடிட்ட சொல்லில் இலக்கண குறிப்பு தருக அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்னது? ஸோ ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா ஆப்ஷன் சி, உரிச்சொல் அப்படிங்கிறது தான் வரும். ஸோ மா மருந்தாலே இதுதான் வந்து அதற்கான இலக்கண குறிப்பு கேட்டிருக்கக்கூடிய சொல். மா அப்படிங்கிறது எனது உரிச்சொல் தான். சால, கவனிங்க, சால, உரு, தவ, மா, நனி, கூர், களி இதெல்லாம் வந்திருந்ததுன்னா களி, கடி. ஸோ இதெல்லாம் வந்திருந்ததுன்னா இந்த உறுப்புகள்லாம் உரிச்சொல்லுக்கானது. இதை வச்சு கண்டுபிடிச்சிக்கணும். இப்போ இடைச்சொல்னு வச்சுக்கோங்களேன். மற்று, ஐ இதெல்லாம் வந்ததுன்னா அது இடைச்சொல். ஓகேவா? அடுத்து தவறான இணையை தேர்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ தவறான இணை எது அப்படின்னா இப்போ கவனிங்க. காணா என்னது? 1. ஸோ இப்போ கவனிங்க. காணா 1. அடுத்து வந்து பாருங்கள் ஊனா என்னது? 2. இது கரெக்டாக தான் இருக்குது. அடுத்து காரு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ காரு காணா 1, ரூனா என்னது? 5. அப்போ இங்கே 10ன்னு கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல ஓ வந்திருந்தால் தான் ஓ போடணும். அப்போ இதுதான் தவறானது. ஆன்சர் ஆப்ஷன் பி. இப்போ காசாவுக்கு பார்க்கலாமா? 1 சாணா 4 தான். காணா 1 கூணா 9. இதுவும் கரெக்டாக தான் இருக்குது. அப்போ தவறாக இருக்கிறது ஆப்ஷன் பி. மாமல்லபுரத்து சிற்பங்கள் மிகவும் அழகாக உள்ளன. இது எவ்வகை வாக்கியம்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது ஒரு செய்தி தான். ஸோ செய்தி வாக்கியம் ஆப்ஷன் ஏ. ஃபைனல் கொஸ்டின்.
இருட்டறையில் உள்ளதடா உலகம் என்று பாடியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி பாரதிதாசன். ஓகே காய்ஸ், மறக்காமல் உங்களோட மார்க் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச்க்கான இன்ஃபர்மேஷனை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் யூஸ் பண்ணிக்கட்டும். ஸோ அதே போல் தமிழ் பெய்டு டெஸ்ட் சீரீஸில் ஜாயின் ஆகுறீங்க அப்படின்னாலும், அதே போல் குரூப் 4க்கான ஹோல் கோர்ஸில் ஜாயின் ஆகணும் அப்படின்னாலும், ஸோ அதுக்கான வாட்ஸ்அப் நம்பர் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஸோ நீங்கள் பெய்டு தமிழ் டெஸ்ட் சீரீஸில் ஜாயின் ஆகணும்னா ஐ வாண்ட் டு ஜாயின் தமிழ் டெஸ்ட் சீரீஸ்னு மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ தமிழ் டெஸ்ட் சீரீஸ்க்கான ஆல் டீட்டெயில்ஸும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், ஸ்கெடியூல் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அதே போல் வளரும் சிறகு கோர்ஸில் நீங்கள் ஜாயின் ஆகணும் அப்படின்னா ஐ வாண்ட் டு ஜாயின் குரூப் 4 கோர்ஸ் அப்படின்னு சொல்லி கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ அதுக்கான நம்பர் இதுதான் 8807081095. இந்த நம்பருக்கு தமிழ்னா தமிழ், குரூப் 4 கோர்ஸ்னா குரூப் 4 கோர்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட்டு டெஸ்ட்டுக்கு படிச்சுட்டு ரெடி ஆயிருங்க. தேங்க்யூ.